என்னுடைய ஜோதிடர் எனது ஜாதகத்திலே சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வீக்கா இருக்கு, நீச்ச பலத்தோட இருக்கு. அந்த சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும் உங்க ஜாதகத்துல. அந்த சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணாதான் நீங்க அந்த கொஞ்சம் வசதி வாய்ப்புலாம் நல்லா இருக்கும், உங்களுடைய கடன்லாம் அடைக்க முடியும். அதற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி பரிகாரம் செய்வதன் மூலம் ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் செய்ய முடியுமா, ஒரு கோளினை நம்மால் இயக்க முடியுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால், சர்வ நிச்சயமாக நம்மால் கிரகத்தை கட்டுப்படுத்த இயலாது. நீங்க என்னதான் பரிகாரம் செய்தாலும் முதல்ல பரிகாரம் அப்படிங்கிறது எதுக்காகங்கிறத பார்த்துக்கணும். இந்த கிரகத்தை நாம் ஆக்டிவேட் செய்யணும்னு சொன்னா நம்ம தானே கடவுளா மாறிடுவோம் இல்லையா? கடவுளுக்கு கட்டுப்பட்டவைதான் கிரகங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குவதுதான் இந்த கிரகங்கள். அந்த கிரகங்களினுடைய பணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் பலனை மனிதர்களுக்கு அளிப்பதுதான் இந்த கிரகங்களினுடைய பணிகள் என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்களின் மூலமாகத்தான் நாம் கட்டுப்படுத்தப்படுகிறோமே தவிர நம்மால் கிரகத்தை எந்த காலத்திலும் கட்டுப்படுத்த இயலாது. பரிகாரம் பண்ணணும்னு சொல்றா சார் அப்படின்னு சொன்னா, அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு சொன்னா, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றாற்போல் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்கு நம்முடைய மனமானது பக்குவப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்கள் அத்தனையுமே தங்களுக்குரிய கடமைகளை சரிவர செய்து கொண்டிருப்பவர்கள். ஒருவருடைய ஜாதகத்திலே ஒரு 8ஆம் பாவத்துல போய் ஒரு சுக்கிரன் நீச்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே. உதாரணத்திற்கு இந்த நேயர் சொல்லியிருக்கார், எனக்கு சுக்கிரன் நீச்ச பலத்தோட இருக்கிறதுனால நான் ரொம்ப கடனால அவஸ்தப்படுறேங்கிற மாதிரி என் ஜோசியர் சொல்லியிருக்காருன்னு சொல்றார். அப்படி 8ஆம் பாவம் நம்ம எடுத்துட்டா கூட ஒரு கும்ப லக்னத்திலே பிறந்திருப்பார், 8ஆம் இடத்திலே சுக்கிரன் நீச்ச பலத்தோடு இருக்கும் பொழுது இவர் என்னதான் சேர்த்து வச்சாலும் எல்லாமே இவருக்கு விரைவாயிண்டே போயின்னு இருக்கு. அதுவும் எப்படி சுக்கிரன் போன்ற செயல்கள், அதாவது ஆடம்பர செலவுகளாக செய்து கொண்டே இருப்பார். வீண் கௌரவத்திற்காக செய்யக்கூடிய செலவுகள் என்பது இவருக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இப்படி அதுக்கு ஒரு சுக்கிரனுக்கு போய் ஒரு பரிகாரம் பண்ணுங்கோ, சுக்கிரஸ்தலமாகிய ஸ்ரீரங்கத்துக்கு போய் ரங்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னால் அந்த செலவுகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கின்ற அந்த திறனை இவர் வளர்த்து கொள்வாரே தவிர நிச்சயமாக செலவு என்பது ஆகத்தான் செய்யும்.